ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 197. இதில் நாராயண கவசத்தால் வெற்றியடைந்த இந்திரனின் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் தேவர்களின் தலைவன் ஆன இந்திரன் உலகங்களிலும் அவன் பெற்றிருந்த செல்வ வளத்தால் மிக மிக கர்வம் கொண்டவனாக தன்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்து இருந்தான். அப்போது தேவர்களும் அசுரர்கள் ஒரு சேர மதிக்கும் தேவ குருவாகிய பிருகஸ்பதி அவைக்கு வந்தார். தன்னுடைய குருவாகிய பிருகஸ்பதி அவைக்கு வருவதை இந்திரன் கண்டும் தன்னுடைய ஆசனத்தில் இருந்து எழவோ, அவர் அமர ஆசனம் அளிக்கவோ அல்லது அவரை மரியாதையுடன் வரவேற்கவோ கிடையாது. எதிர்காலத்தை நன்கறிந்த பிருகஸ்பதி நடக்கப் போவதை நன்கு அறிந்தவராக தன்னுடைய செல்வத்தால் செருக்கு உற்று இருக்கும் இந்திரன் வேதங்கள் அளித்த விதிமுறைகளை மீறுவதை நன்கு உணர்ந்தார். இந்திரனை அவரால் சபிக்க இயலும் என்றாலும் அவ்வாறு அவர் செய்யாமல் அமைதியாக வீடு திரும்பிவிட்டார். உடனே தனது தவறை உணர்ந்த இந்திரன் அவையில் அனைவர் முன்னிலையிலும் தன்னைத்தானே கண்டனம் செய்தவனாக தன்னுடைய குருவாகிய பிருகஸ்பதியின் மன்னிப்பை வேண்டி அவரை திருப்தி செய்ய முடிவு செய்தான். ஆனால் இந்திரனின் இந்த மனநிலையை அறிய வந்த பிருகஸ்பதி உடனடியாக தனது இல்லத்தை விட்டுவிட்டு நீங்கி யாரும் அறிய முடியாதவர் ஆகிவிட்டார். இந்திரனும் மற்ற தேவர்களும் ஒரு சேர தேடியும் அவர்களால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது இந்திரன் பலம் இழந்தவன் ஆகிவிட்டான். இந்திரனுடைய இந்த நிலையை அறிய வந்த அசுரர்கள் தங்களுடைய குருவாகிய சுக்கராச்சாரியன் அறிவுரைப்படி தேவர்கள் மீது படையெடுத்து அவர்களை வெற்றி கொண்டார்கள். உடல் முழுவதும் காயமுற்று வேதனையில் வாடிய இந்திரன் முதலான தேவர்கள் தலை தாழ்ந்தவர்களாக பிரம்மாவை நாடி பாதுகாப்பும் சரியான அறிவுரையும் வேண்டி நின்றார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கூறிய முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பிரம்மா, நீங்கள் பிரகஸ்பதியை அவமதித்ததால் அசுரர்களால் தோற்கடிக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் துவஸ்தாவின் புத்திரரான விஸ்வரூபாவை அணுகி அவரை குருவாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் ஒரு தூய்மையான சக்தி வாய்ந்த அந்தணர் ஆவார். உங்கள் வழிபாட்டால் திருப்தியுற்று உங்கள் ஆசைகளை அவர் நிறைவேற்றி வைப்பார் என அறிவுரை கூறினார். அதன்படியாக தேவர்கள் விஸ்வரூபாவை அணுகி, நாங்கள் எங்கள் எதிரிகளால் தோற்கடிக்கப்பட்டு துயரத்தில் இருக்கின்றோம். தங்களுடைய தவபலத்தால் எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி எங்களை எங்கள் துன்பத்தில் இருந்து விடுவிப்பீராக. இதுவே எங்களின் பிரார்த்தனை. உங்களை எங்கள் குருவாகவும் வழிகாட்டியாகவும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை தோற்கடித்த எங்கள் எதிரிகளை உங்கள் தவபலத்தால் நாங்கள் சுலபமாக வெல்ல இயலும் என வேண்டிக் கொண்டார்கள். விஸ்வரூபாவும் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு குருவாகவும் வழிகாட்டியாகவும் செயல்பட்டு அவர்களை அவர்கள் துன்பத்தில் இருந்து விடுவிக்க சம்மதித்தார். பின்னர் அதிக சக்தி வாய்ந்த விஸ்வரூபா நாராயண கவசம் என்ற பாதுகாப்பு பிரார்த்தனை மந்திரத்தை இயற்றி இந்திரனுக்கு உபதேசித்தார். அந்த மந்திரத்தை உபதேசிப்பதற்கு முன் தூய்மைப்படுத்தும் மந்திரங்களையும் முறைகளையும் இந்திரனுக்கு உபதேசித்தார். இந்திரனும் அவ்வாறே செய்தான். நாராயண கவச மந்திரத்தின் பலனால் இந்திரனும் மற்ற தேவர்களும் அசுரர்களை வென்று தாங்கள் இழந்தவற்றை மீண்டும் பெற்றுவிட்டார்கள். இந்த நாராயண கவச மந்திரத்தில் பகவான் கிருஷ்ணரின் பல அவதாரங்களும் சேவர்களும் மற்றும் பக்தர்களும் பாதுகாப்பு வேண்டி துதிக்கப்படுகின்றார்கள். நாராயண கவசத்தில் ஹரி, மத்ஸ்ய, வாமன, திரிவிக்ரமா, நரசிங்கா, வராகா, பரசுராமர், ராமர், லக்ஷ்மணர், நாராயணர், தாத்ரேயர், கபிலர், சனத்குமாரர், ஹயக்ரீவர், கூர்மர், தன்வந்திரி, ரிஷபதேவர், யக்ய, பலராமர், வியாசர்,
புத்தர், கல்கி, கேசவன், கோவிந்தன், நாராயணன், விஷ்ணு, மதுசூதனன், மாதவன், ரிஷிகேஷர், பத்மநாபன், ஜனார்த்தனன், தாமோதரன், விஸ்வேஸ்வர பகவான், சுதர்சன சக்கரம், பகவானின் கையில் உள்ள கதாயுதம், பாஞ்சசன்யம், பகவானின் வாள், பகவானின் கேடயம், பகவானின் நாமரூப அணுக்கீர்த்தனம், கருட பகவான் மற்றும் விஸ்வசேனர் ஆகியோர் பாதுகாப்புக்காக வேண்டிக் கொள்ளப்படுகின்றார்கள். சுருக்கமாக பகவான் கிருஷ்ணரின் திருநாமங்களாலேயே தேவர்கள் சுலபமாக வெற்றி பெற்று விட்டார்கள். இப்பொழுது ஸ்ரீமத் பாகவதத்தில் கீழ்கண்டவாறு நாராயண கவச்ச பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அதனை கவனிப்போம். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய தாமரை திருப்பாதங்கள் கருடன் மேல் நிலைத்து இருக்க சங்கு, சக்கரம், கேடயம், வாள், கதை, அம்புகள், வில் மற்றும் பாசக்கயிறு ஆகிய 8 ஆயுதங்களை தன் 8 கரங்களில் ஏந்தியவராகவும் 8 சக்திகள் முழுமையாக பொருந்தியவராகவும் விளங்கும் அந்த பகவான் ஹரி எனக்கு அருள் புரிவீராக. சகல விதத்திலும் அவர் என்னை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகம். ஓ நீரில் கொடிய நீர் வாழ் உயிரினங்கள் இடமும் இருந்தும் வருணின் பாசக்கயிற்றால் இருந்தும் மத்ஸ்ய முத்தி என்னை காக்கட்டும். நிலத்தில் குள்ள வடிவம் எடுத்த வாமனர் என்னை காக்கட்டும். வானில் விஸ்வரூப வடிவம் எடுத்த திருவிக்கிரமர் என்னை காக்கட்டும். அடுத்த கவசம் கவனிப்போம். ஓ பயணிக்க கடினமான இடங்களில், அடர்ந்த காடுகள் மற்றும் போர் முனை போன்ற இடங்களில் அசுர பத்தினிகளின் கற்பங்களில் இருந்த கருக்களையும் படி சகல திசைகளிலும் எதிரொலிக்க மகா அட்டகாசமாக சிரித்த அசுர தலைவனின் எதிரியான பகவான் நரசிங்கர் என்னை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகத்தை கவனிப்போம். ஓ வீதிகளில் தன்னுடைய சொந்த தந்தங்களால் பூமியை நீரிலிருந்து உயர்த்திய யக்க கல்பராகிய பகவான் வராகர் என்னை காக்கட்டும். மலை சிகரங்களில் பரசுராமர் என்னை காக்கட்டும். அந்நிய தேசங்களில் பரத மகாராஜாவின் மூத்த சகோதரர் ஆன பகவான் ராமர் அவருடைய சகோதரர் லட்சுமண் உடன் என்னை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகம் கவனிப்போம். உக்கிர தர்மத்தாலும் மதி மயக்கத்தாலும் நான் செய்த அனைத்து தவறுகளில் இருந்தும் பகவான் நாராயணர் என்னை காக்கட்டும். கர்வத்தில் இருந்து நர என்னை காக்கட்டும். யோக பாதையில் இருந்து நான் தவறிவிடாமல் யோக நாதராகிய தாத்ரேயர் என்னை காக்கட்டும். கர்மபந்தத்தில் இருந்து குண ஈஸ்வராகிய கபிலர் என்னை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகம் கவனிப்போம். ஓ காம தேவன் இடம் இருந்து சனத்குமார் என்னை காக்கட்டும். தெய்வ குற்றங்களில் இருந்து ஹயக்ரீவர் என்னை காக்கட்டும். விக்கிரக அர்ச்சனை அபராதங்களில் இருந்து தேவரிஷி நாரதர் என்னை காக்கட்டும். எல்லையற்ற நரகங்களில் வீழ்வதில் இருந்து கூர்ம பகவான் என்னை காக்கட்டும். பத்தியம் இல்லாத உணவால் உண்டாகும் துன்பங்களில் இருந்து பகவான் தன்வந்திரி என்னை காக்கட்டும். இருமைகளினால் உண்டாகும் பயத்தில் இருந்து முற்றிலும் ஜிதாத்மாவான ரிஷபதேவர் என்னை விடுவிக்கட்டும். ஜனங்களால் உருவாக்கப்படும் உலக துயரங்களில் இருந்து யக்ஞர் என்னை காப்பாற்றட்டும். குரோதமிகு பாம்பு கூட்டத்தில் இருந்து பகவான் பலராமர் சேஷனாக என்னை காப்பாற்றட்டும். அடுத்த ஸ்லோகம். சாஸ்திர அறியாமையில் இருந்து பகவான் துவாபயன வியாசர் என்னை காக்கட்டும். பாசண்டிகளால் உருவாக்கப்படும் புத்தி மயக்கத்தில் இருந்து புத்த பகவான் என்னை காக்கட்டும். கலியுக களங்கங்களில் இருந்து தர்மத்தை நிலை நிறுத்தவரும் கலியுக அவதாரமான கல்கி பகவான் என்னை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகம். நாளின் முதல் பகுதியான அதிகாலையில்
பகவான் கேசவன் தன்னுடைய கதையால் என்னை காக்கட்டும். நாளின் 2ஆம் பகுதியில் வேணுகானம் இசைக்கும் பகவானின் கோவிந்தன் என்னை காக்கட்டும். நாளின் 3ஆம் பகுதியில் சகல சக்திகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் பகவான் நாராயணர் என்னை காக்கட்டும். நாளின் 4ஆம் பகுதியான மத்தியானத்தில் பகைவர்களை வெல்ல ஆயுதபாணியாக விளங்கும் பகவான் விஷ்ணு என்னை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகம். நாளின் 5ஆம் பகுதியில் உக்கிரமான சாரங்க வில்லை ஏந்தியிருக்கும் பகவான் மதுசூதனர் என்னை காக்கட்டும். நாளின் 6ஆம் பகுதியான சாயந்தரத்தில் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரர் தோன்றும் பகவான் மாதவன் என்னை காக்கட்டும். இரவின் முதல் பகுதியில் பகவான் கிருஷிகேசர் என்னை காக்கட்டும். இரவின் 2ஆம் பகுதியான அர்த்தராத்திரியிலும் இரவின் 3ஆம் பகுதியிலும் பத்மநாபன் மட்டும் என்னை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகம். இரவின் 4ஆம் பகுதியான அபரராத்திரியிலும் சிவச்சத்தை தனது மார்பில் தாங்கிய அந்த ஈசன் என்னை காக்கட்டும். இரவின் 5ஆம் பகுதியான பிரதியூஷாவில் வாளை கையில் ஏந்திய ஜனார்த்தனன் என்னை காக்கட்டும். சந்தியா காலங்களில் தாமோதரன் என்னை காக்கட்டும். அதிகாலையில் காலமூர்த்தியான விஸ்வேஸ்வர பகவான் என்னை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகம். காற்றின் சகாவான அக்னி எவ்வாறு காய்ந்த சருகுகளை எரித்து அளிக்கின்றதோ அதுபோல பகவான் கிருஷ்ணரால் இயக்கப்படும் கூர்மையான விளிம்புகளை கொண்ட பகவான் கிருஷ்ணரின் சுதர்சன சக்கரம் யுகவிடிவில் உண்டாகும் ஊழிக்கால நெருப்பு போல எல்லா திசைகளிலும் பரவி எதிரிகளின் சைன்யத்தை உடனே எரித்து அழிக்கட்டும். அடுத்த ஸ்லோகம். பட்டாளி இடிபோல் தீப்பொறி பறக்க வைப்பதும் வெற்றி கொள்ள முடியாதவரான பகவான் கிருஷ்ணருக்கு பிரியமானதும் ஆகிய கதாயுதமே எதிரிகளான குஷ்மாண்ட வைனகாயக யக்ஷ ராக்ஷ பூத மற்றும் கிரகங்கள் ஆகியவற்றின் தீய சக்திகளை கண்டம் துண்டமாக வெட்டி போடு, அவர்களை எல்லாம் தூளாக்கி விடுவாயாக. அடுத்த ஸ்லோகம். பகவான் கிருஷ்ணன் சுவாச காற்றினால் முற்றிலும் நிரப்பப்பட்டு அவர் கைகளில் திகழும் பாஞ்சசன்யமே மிக பயங்கரமான ஓசை நீ எழுப்பி எதிரிகளான ராட்சசர்கள், பிரமதர்கள், பிரேதங்கள், மாத்ருக்கள், பிசாசுகள், கோர திருஷ்டி கொண்ட பிரம்ம ராட்சசர்கள் ஆகியவர்களின் இதயங்களை நடுங்கச் செய்து அவர்களை விரட்டி அடிப்பாயாக. அடுத்த ஸ்லோகம். ஓ பகவான் கிருஷ்ணரால் பிரயோகம் செய்யப்படும் கூறிய விளிம்புகளை உடைய வாளே, நீ உன்னுடைய எதிரிகளின் சைன்யத்தை கண்டம் துண்டங்களாக வெட்டு. ஓ நிலவை ஒத்த நூற்றுக்கணக்கான வளையங்களை கொண்டு இருக்கும் கேடயமே, தயவு செய்து பொறாமை கொண்ட எதிரிகளின் பார்வை மறைத்துவிடு, பாவகரமான அவர்களின் பார்வை அழித்து விடுவாயாக. அடுத்த ஸ்லோகம். கிரகங்கள் மற்றும் எரி நட்சத்திரங்கள் இவற்றின் தாக்கத்தில் இருந்தும் பொறாமை கொண்ட மனிதர்கள் இடம் இருந்தும் கொடிய விஷம் கொண்ட பாம்பு, தேல் போன்றவின் இடம் இருந்தும் கொடூரமான பற்களை கொண்ட சிங்கம், புலி போன்ற விலங்குகள் இடம் இருந்தும் பூதங்கள் மற்றும் பஞ்ச பூதங்கள் இடம் இருந்தும் பாவ செயல்கள் இருந்தும் பகவான் கிருஷ்ணரின் திருநாம ரூப அணுக்கீர்த்தனமே எங்களை பாதுகாத்து எங்களுடைய நல வாழ்வுக்கு இடைஞ்சலாக உள்ள இவை அனைத்தையும் உடனடியாக அழிந்து போகச் செய்வாயாக. அடுத்த ஸ்லோகம். சோஸ்திரங்களால் துதிக்கப்படுபவரும் வேதம் உருவெடுத்தவருமான கருட பகவானும் தன்னுடைய சுயநாம மகிமையால் விஸ்வசேனரும் எல்லையற்ற ஆபத்துக்களில் இருந்து எங்களை காக்கட்டும். அடுத்த ஸ்லோகம். பகவான் ஹரியின் அந்தரங்க சகாக்களாக இருந்து கொண்டு அவரை அலங்கரிக்கும் அவருடைய திருநாமம், ரூபம், வாகனங்கள் மற்றும் ஆயுதங்கள் இவை அனைத்தும் எங்களுடைய புத்தி, இந்திரியங்கள், மனம் மற்றும் பிராணன் ஆகியவைகளை சர்வ ஆபத்துக்கள் இருந்து காக்கட்டும். தோன்றிய மற்றும் தோன்றாத அனைத்திற்கும் எந்தவித சந்தேகத்திற்கும் இடமில்லாமல் மூல காரணமாக பகவான்
கிருஷ்ணர் இருப்பதால் அவற்றிலிருந்து வேறுபடாத அந்த பகவான் அவற்றால் உருவாக்கப்படும் சர்வ உபத்திரங்களையும் நாசம் செய்து அழிக்கட்டும். அடுத்த ஸ்லோகம். ஓ பகவான் கிருஷ்ணரே, பலவித வெளிப்பாடுகளாக தோன்றியிருப்பதை உணர்பவர்கள் பகவான் கிருஷ்ணருக்கும் அவருடைய சுய மாயையின் சக்திகளான அவருடைய அலங்காரங்கள், ஆயுதங்கள், அவரை குறிக்கும் அடையாளங்களான திருநாம ரூப குணங்கள் அனைத்திற்கும் இடையில் வேறுபாடு ஏதும் காண்பது கிடையாது. அதனால் எங்கும் ஊடுருவியிருக்கும் சர்வஜ பகவான் ஹரி அவருடைய அனைத்து சுய ரூபங்களாலும் எங்களை எப்போதும் எங்கும் காக்கட்டும். எல்லா மூலைகளிலும், எல்லா திசைகளிலும், மேலும் கீழும், எல்லா பக்கங்களிலும், உள்ளும் புறமும் தன்னுடைய கர்ஜிப்பதால், தன்னுடைய சுய தேஜஸால் மற்ற எல்லா தேசங்களையும் ஒடுக்கி லோக பயத்தை முற்றிலும் நீக்கும் பகவான் நரசிங்கர் எங்களை காக்கட்டும். இத்துடன் நாராயண கவசம் முடிந்தது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.